இது சங்க காலத்து தமிழ் மருத்துவம். எல்எஸ்ஹெச் இன்ஃபோவில் இன்றைக்கான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைக்கருவிகள் யூஸ் பண்ணுறத உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மிக்சி, கிரைண்டர், இது போன்ற அரைக்கருவிகள் வீடுகளில் பயன்படுத்துகிறோம். மசாலா, உணவு பண்டங்கள் போன்றவை அரைத்தெடுப்பதற்காக, சரியா? ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கருவிகள் பயன்படுத்துவது மிகவும் தவறான ஒன்று. அவசர காலத்தினால நம்ம அரைக்கருவிகளை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை தயாரிக்கிறோம். பட் நம்ம அரைக்கருவி தயாரிக்கும் போது அதை கல்வமாகவோ இல்லை உரலாகவோ இல்லை அம்மிக்கல்லாகவோ இல்லை ஆட்டுக்கல்லாகவோ வாங்கி கொள்வது மிக மிக நல்லது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உணவுப் பொருளுக்கும் ஒரு மரபு தன்மை இருக்குது, சரியா? அந்த பொருளுக்கு அந்த தன்மை இருக்குது. அதை நம்ம உணவாக எடுத்துக்கும் போது அந்த தன்மையானது, அதில் இருக்கக்கூடிய சத்தானது நமக்கு எந்த விதமான வேதியியல் மாற்றங்களும் நடைபெறாமல் உடலுக்கு சென்றடையும் போது தான் நமக்கு அந்த நன்மை 100க்கு 100% இல்லைனாலும் 95% கிடைக்கும். அதை நம்ம அதிகமான வெப்பத்தில் காய்ச்சி வறுத்து பொரித்து எடுக்கும்போது அதில் 50% சத்துக்கள் கூட நம்ம உடம்புக்கு கிடைக்காது. இதை இங்கே எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா, நிறைய வெளிநாட்டு உணவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்ஸான்னு சொல்லுவாங்க, பர்கர்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு இதுதான் நமக்கு ஃபெமிலியர். இதை பற்றியே நான் சொல்கிறேன். பிட்ஸா, பர்கரில் உடலுக்கு கெடுதல் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் மயோனீஸ் இது போன்ற பதப்படுத்தப்பட்ட சில பொருட்கள் ஆட் பண்ணுறாங்க, சரியா? இது தவிர்த்து அதில் இருக்கக்கூடிய முழுக்க பொருட்கள் வேகாமல் பச்சைத்தன்மையோட அப்படியே தான் இருக்கும், சரியா? எக்ஸாம்பிள் காய்கறிகள், அதுக்கப்புறம் ப்ரெட்டு, அதில் இருக்கக்கூடிய சாஸ், இது போன்ற ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக வைக்காமல் சமைக்காமல் அப்படியே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய உணவுகள் வெளிநாடுகளில் முழுக்க சமைக்காமல் அப்படியே வழங்குறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அதில் நல்ல நன்மைகள் இருக்குது, பழங்கள், காய்கறிகள். அதே போல் நம்ம தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சட்னி, இது போன்ற பொருட்கள் நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிறது அதிகம், சரியா? புதினா சட்னி, தேங்காய் சட்னி, கடலை சட்னி, தக்காளி சட்னி, இது போல பொருட்கள் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இதை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதிலே அது சமைக்கப்படுது. அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது, சரியா? அதை நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, அரைக்கல்ல, ஆட்டுக்கல்லில் போட்டு கைகளால் ஆட்டி எடுக்கும் போது உஷ்ணப்படுதல் முழுக்க தவிர்க்கப்படுது. அதனால் அந்த உணவுகள் நமக்கு ஆரோக்கியமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும். இது 100க்கு 100 உண்மை. ஸோ நீங்கள் இது போல் உணவுகளை எடுக்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் உஷ்ணமும் தடுக்கப்படுது, சரியா? இதுதான் முக்கியமான கருத்து. எப்படி அந்த உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் உஷ்ணப்படுறதுனால கெட்டு போதோ, அதே போல் நம்ம உடலும் உஷ்ணப்பட்டுச்சுன்னா கெட்டு போகும். நம்ம உடலுக்கும் முதிர்ச்சி ஏற்படும். அதை நம்ம உஷ்ணப்படாமல் நம்ம உடம்பை பார்த்துக்கும் போது நம்ம உடம்பும் நல்ல செழிப்பாக இருக்கும், சரியா? இதை நீங்கள் கிளியராக மெயின்டைன் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற அத்தனை உணவையுமே நல்ல சுத்தமான முறையில் தேவையான அளவுக்கு உஷ்ணப்படுத்தி தேவையான அளவுக்கு சமைச்சு எதை நம்ம இயற்கையாக சாப்பிட்ணுமோ அந்த பொருட்களை இயற்கையாகவே சாப்பிட பழகுங்க. எக்ஸாம்பிளுக்கு வேர்க்கடலை, சரியா? வேர்க்கடலை பச்சையாக விளையும் போது நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். பழங்களை நீங்கள் அப்படியே வாங்கி சாப்பிட்லாம், சரியா? இது போல் சமைக்காத உணவுகள் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட சத்து மேம்படும். உங்களோட உடல் நல்ல வலுவடையும், சரியா? இதுதான் இன்றைக்கான அற்புதமான தகவல். அதனால் உணவுகள் தயாரிக்கும் முறைகளிலும் கவனத்தை வைங்க, உணவுகள் எடுத்துக்கொள்ளும் முறைகளிலும் கவனத்தை வைங்க, சரியா? இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதே போல் எல்லா வியாபாரிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து விலைகள் ஏற்றத்தில் கவனத்தை வைக்காதீர்கள். நாளைக்கு நீங்கள் இந்த தொழிலை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா, உங்களோட பிள்ளைகளே ஒரு கடையில் போய் நீங்கள் வியாபாரம் பண்ண அதே பொருளை வாங்க நிற்கும் போது அந்த பொருளின் விலை உச்சத்தில் இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் காலம் சென்று போச்சு. உங்களோட வம்சாவளியில் இருக்கிறவங்களே அந்த விலையேற்றத்தினால மிகவும் பாதிக்கப்படுவார்கள்.
அதனால் தயவு செய்து விலையேற்றத்தில் கவனத்தை வைக்காதீர்கள். முடிந்த வரையில் நியாயமான விலைக்கு விவசாயிங்கிட்டேருந்து வாங்கி கொஞ்சம் லாபத்துக்காக வியாபாரத்தை பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். வருங்கால உங்களோட சந்ததி, உங்களோட தமிழ் சந்ததிக்கும் உங்களோட பேர பிள்ளைங்களுக்கும் அதுதான் நல்லது கொடுக்குன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி.